இந்த நாள் என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு. இந்த நாளில் வந்து அதிகமான சபைகளிலே துதி ஸ்தோத்திரத்தை அதிகமாக ஏறெடுப்பார்கள். துதி ஸ்தோத்திரத்தை அதிகமாக ஏறெடுப்பார்கள். அந்த துதி ஸ்தோத்திரத்தை எந்த இடத்துல ஏறெடுப்பார்கள்னு கேட்டான்னா, தெருவில் வழியில் ரோட்டில் அப்படியே கர்த்தரை ஓசனா உன்னத தேவனே ஓசனா ஓசன். அந்த ஓசனாங்கிற வார்த்தை கர்த்தருக்கு மகிமை செலுத்துக்கிற ஒரு வார்த்தை. இதை எல்லாம் உலகம் போல் நினச்சிவாங்க, கொண்டாடுவாங்க. இந்த துதியில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மனதுக்குள்ளே இருக்கிற குமுறல்கள், மனதுக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள், மனதுக்குள்ளே இருக்கிற கசப்புக்கள், மனதுக்குள்ளே இருக்கிற ஏத்த இறக்கமான காரியங்கள் எல்லாமே அது ஒளிந்து ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு உருவாக்குற ஒரு நேரம். ரெண்டாவது, அவர் நம்ம உள்ளத்தில் வந்து தங்குற ஒரு நாள். காரியத்தை வெளிப்படுத்தினார். நீ வந்து திராட்சை செடியாக ஏசும்போது உன் கொடி அறுபட்டு கீழே விழுந்தாலும் அந்த அறுபட்ட கொடியை திருப்பி எடுத்து ஒட்ட வைக்கிறது தான் இயேசுடைய வேலை. அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீ என்னை விட்டு தப்பி தவறி கீழே விழுந்துட்ட, ஆனால் திருப்பி நான் என்கிட்ட இருந்து என்ன செஞ்சுட்டேன், எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறார். ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான உயர்ந்த தேவன் இன்றைக்கி நம்ம உள்ளத்தில் வந்து என்ன செய்கிறாரு, தங்குறார். இப்போ ஒரு காரியத்தை வாசிப்போம். மார்க்கு 11:1-10 வரைக்கும் வாசிங்க. மார்க்கு 11. பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். முன்னாடி நடந்தவங்களும் பின்னாடி நடந்தவங்களும் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்றாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த பவனியில் ஏசப்பா பின்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. இப்போ கவனிங்க, இந்த காரியம், இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்று நீங்கள் கேட்டால், ஒரு முச்சந்தியில் கேட்பாரற்று எந்த மனிதனுமே கண்டு காணாமல் போன ஒரு தெருவில் ஒரு கட்டப்பட்டு கடந்த ஒரு கழுதைக்குட்டி. இயேசு ஒரு நல்ல ஒரு குதிரையை சொல்லியிருந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு மிருகங்களை சொல்லியிருந்திருக்கலாம். அவர் ஒரு கழுதைக்குட்டியை தேர்ந்தெடுத்து சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் கழுதை மேல் வருவார், அப்போல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இப்போ கழுதைக்குட்டி மேல் ஏறி உட்கிறார். இப்போ அந்த கழுதைக்குட்டியை அவிழ்த்துட்டு வாங்குறார். அதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ஒருவனும் ஒரு காலும் ஒருத்தரும் அந்த கழுதையில் உட்காராதவர்கள். ஒரு ஆள் கூட அந்த கழுதைக்குட்டியில் யாரும் உட்கார்ந்தது கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு வாலிப வயதுள்ள கழுதை கிடையாது. ஒரு வாலிப வயதை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு கழுதை. வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை. அப்படின்னா அவர் ஒரு பரலோக வேந்தன், விண்ணக தந்தை, அவர் பரிசுத்தமானவர். அப்போ அந்த பரிசுத்தமான தெய்வம் எதில் உட்காருவார் அப்படின்னு கேட்டால், ஒரு கரடு முரடான ஒரு சேத்துல, ஒரு குப்பையில், ஒரு பாவச்சேற்றியில் கடந்த, வேறு ஒரு பாவத்துக்குள்ளே உருண்டு பண்ணி கிடந்த அந்த மிருகத்தில் வந்து அவர் உட்கார மாட்டார். அவர் எது மேலே உட்காருவார்னு கேட்டால், ஒரு பரிசுத்தமான, ஒரு மனிதனும் தொடாத, ஒரு மனிதனும் ஏறிராத அந்த கழுதையில் எந்த இணைச்சிறாரு, உட்கார்றார். ஆனால் அந்த கழுதையில் இயேசு உட்காருவதற்கு முன்னால் அது முச்சந்தியில் கட்டப்பட்டிருந்தது, கேட்பாரற்று கடந்தது. அது சாப்பிடுச்சா, சாப்பிடலையா, தண்ணி குடிச்சதா, என்ன செய்யுது, யார் கழுதை, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு யாருமே அதை கண்டுக்கல. அந்த கழுதைக்கு பசி இருக்கா, பசி இல்லையா, எந்த ஒரு கழுதை, எந்த ஊர்லேருந்து வந்துச்சு, யார் வளர்த்தது, இப்படி அனாதையாக கிடக்கே அப்படின்னு ஒருவரும் கூட அது கேட்கல, கண்டுக்கலை, கவனிக்கலை. ஆனால் இயேசு அப்படிப்பட்ட கழுதையைத்தான் இயேசப்பா என்ன செய்றாரு, நேசித்து அந்த கழுதையை கொண்டு வா,
அதில் அந்த கழுது மேலே நான் உட்காந்து அந்த கழுதையை நான் கனப்படுத்த விரும்புகிறேன், அந்த கழுதையை உயர்த்த விரும்புகிறேன், அந்த கழுதைக்கு ராஜ்ய மேன்மையை கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி அந்த யாருமே கேட்பார்ட்டு கடந்த யாருமே தொடாத அந்த கழுதையை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாரு. 2 சீசர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாரு. அவர்கள் கூட்டி வர்றாங்க. இயேசு அந்த கழுதை மேலே உட்கார்ந்த உடனே 2 பக்கமும் ஒரு ராஜாக்கு என்ன கணம், ஒரு ராஜாக்கு என்ன மகிமை கிடைக்கிறதோ அதே மகிமை, அதே கணம், அதே உயர்வு, அதே அந்தஸ்து, அதே தகுதி இயேசு உட்கார்ந்த பிற்பாடு அந்த கழுதைக்கு கிடைக்கிறது. அந்த கழுதை கிடைக்கிறது. எல்லாரும் கழுதை அப்புறம் தான் தொட்டு பார்க்குறாங்க. இயேசு உட்காந்த கழுதை, இயேசு உட்காந்த கழுதை, இயேசு உட்காந்த கழுதை. ஒருவேளை அந்த இயேசு இறங்க வந்து பவனி முடிஞ்ச பிற்பாடு, ஊர்வலம் முடிஞ்ச பிற்பாடு அந்த கழுதையை யாராச்சும் இழுத்துட்டு போயிருப்பாங்க. எனக்கு வேணும் இந்த கழுதை இழுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த கழுதையில் இயேசு உட்காந்துருக்கு. அந்த கழுதையை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும், அந்த கழுதையை தொட்டால் எனக்கு ஆவின் வரங்கள் கிடைக்கும், அந்த கழுதையை தொட்டால் எனக்கு நல்ல ஒரு கிருபை கிடைக்கும்னு சொல்லி அந்த கழுதையை அணைக்கிற என்ன செய்ய முடியல, எனக்கு வேணும்னு சொல்லி இழுத்துட்டு கூட போயிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த கழுதை மேலே இயேசு என்ன செஞ்சுருக்கிறாரு, உட்கார்ந்துருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு கழுதை போல் முச்சந்தியில் கடந்தோம், கேட்பாரற்று கடந்தோம். நம்மளை எங்கே இருக்க, சாப்பிட்டையா, சாப்பிட்லையா, என்ன செஞ்ச, ஏது செஞ்ச, கரணை அடைச்சிட்டியா, முடிஞ்ச பிரச்சனை இன்னும் இருக்கா அப்படின்னு யாரும் நம்மளை விசாரிக்கலை, யாரும் நம்மளை கேட்கலை. ஆனால் யாருமே கேட்காத, யாருமே கண்டுக்காத, எந்த உறவு, எந்த சொந்தம், எந்த இரத்த பாசம், யாருமே நீ வாழ்ந்திருக்கியா, வாழலையா, படிக்க வைக்கிறியா, பிள்ளைக்கு என்ன செய்கிற, ஃபீஸ் கட்டினியா, ஃபீஸ் கட்டலையா, சாப்பிட்டியா, சாப்பிட்லையா, வீட்டு வாடகை கொடுத்தியா, என்ன செய்கிற, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தையே, கடனோடு இருந்தையே, இப்போ கடனை அடைச்சிட்டியா, அப்படி ஒருத்தர் கூட நம்மளை வந்து விசாரிக்கலை, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூட கேட்கல. ஆனால் முச்சந்தியில் கட்டப்பட்ட நிலைமையில் நம்ம கடந்தோம், அனாதை போல் நம்ம கடந்தோம். ஆனால் அனாதையை கடந்த நம்மளை என் தகப்பன் இயேசுவை தேடி வந்து அந்த கழுதை எனக்கு வேணும், அந்த கழுதை மேலே நான் உட்காரணும், அந்த கழுதை மேலே உட்கார்ந்து பவனி வரணும், எனக்கு கிடைக்கிற அந்த கணத்தை அந்த கழுதைக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி அந்த கழுதையாகிய உங்களை என்னையும் கர்த்தர் கனப்படுத்தி இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறார். கணம். அதுக்கப்புறம் தான் அந்த கழுதைக்கு கிடைக்கிற மதிப்பு பார்த்துக்கொள்ளுங்க, பயங்கரம். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அந்த கழுதையை சுற்றி வந்தாங்க. காரணம், இயேசு அந்த கழுதையில் உட்கார்ந்துருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுலா? நீங்களும் நானும் கழுதை, ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருந்தோம். ஒருத்தராவது கஷ்டப்படுற நேரத்தில், கடன் பிரச்சனை அதிகமாக நேரத்தில், துக்கப்படுற நேரத்தில், நெருக்கப்படுற நேரத்தில், பணப்பிரச்சனை நேரத்தில் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படி யாருமே சொல்லாத வேலையில், எந்த உறவாக இருக்கலாம், என் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், எந்த சொந்த பந்தம் இருக்கலாம், எந்த மாமன் மச்சான் சித்தப்பன் யாராக இருக்கலாம், நீ கஷ்டப்படுற வேதனைப்படுற தெரிஞ்சு ஒதுங்கி போன நபர்கள் உண்டு. ஆனால் உன் பக்கத்தில் வந்து உன்னை விசாரிக்க யாரும் கிடையாது. ஆனால் என் தகப்பன் உன்னை வந்து தேடி வந்து, நீ வா, நான் உன் கூட உட்காரணும், உன் பக்கத்தில் இருக்கணும், உன்னை அழைக்கிறேன் பாரு, உன்னை கனப்படுத்துகிறேன் பாரு, உன்னை பாரு என்று உன்னை கரத்தை பிடிச்சு உன்னை அழைச்ச தெய்வம் இயேசு ஒருவரே தவிர வேறு யாரும் கிடையாது. இருந்தால் 4 பேர் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அதான் மனித இயல்பு. நம்ம ஏண்டா போய் அவன்கிட்ட போய் இது பண்ணி ஓடிடுவாங்க. என்ன கூட பிறந்த பிறப்பாக இருக்கட்டும், இன்றைக்கி அண்ணன் தம்பியை கூட இருக்கலாம், செல்வம் தரந்தானே அண்ணன் தம்பி என்று வருவாங்க. ஆனால் ஒன்றுமில்ல, ஒரு கடங்காரம் ஆகிட்டேன்னா சரி, அந்த தெருப்பக்கம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. நாட்டு நடப்பு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில், ஒரு கழுது போல குப்பை மேட்டில் கடந்த கழுது போல இருந்த நம்மளை என் தகப்பன் இயேசு உன்னை தேடி வந்து, மகளே உன் கூட நான் இருக்க போகிறேன், உன் மேலே நான் அமர போகிறேன், வா வா அப்படின்னு சொல்லி உங்கள் மேலேயும் என் மேலேயும் கர்த்தர் வந்து இன்றைக்கி வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், அமர்ந்து கொண்டு இருக்கிறார். உன்னை கைவிடாத கண்மலை, கைவிடாத கர்த்தர். ஆமென். அந்த கழுதையை பார்க்குறதுக்கு அநேக பேர் வந்தாங்களாம், அந்த கழுதையை தொட்டு பார்க்கணும் அநேக பேர் வந்தாங்களாம். அந்த கழுதை ஒரு 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 வேத மனிதர் சொல்கிறாரு, அந்த கழுதை வந்து எத்தனையோ வருஷம் வாழ்ந்துச்சான். அந்த கழுதைக்கு 3 நேரம் மனிதனுக்கு கிடைக்காத விசித்திரமான உணவு வகைகள் அந்த கழுதைக்கு கிடைச்சிச்சான். ராஜ்ய மேன்மை அந்த உணவு அந்த கழுதைக்கு கிடைச்சான். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியம் தான், ஒரே ஒரு காரியம். ஒரே ஒரு நாள் என் தகப்பன் இயேசு அந்த கழுதை மேலே உட்காந்துரு, அதிலிருந்து அந்த கழுதை கிடைக்கிற மதிப்பு மரியாதை. நான் சொல்கிறேன், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, அவரை வந்து உங்கள் உள்ளத்தில் உட்கார வச்சுருங்க.
உன் இதய கதவை நான் தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் என் கதவை திறந்தால் அவனோடு இருந்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று தகப்பன் இயேசு வாக்கு பண்ணுகிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எப்போதுமே நீங்கள் தள்ளப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் கைவிடப்பட்டு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. உங்களை நடத்துகிறவர், உங்களை போஷிக்கிறவர், உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், உன்னை பராமரிக்கிறவர், உன் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, உனக்கு ஆலோசனை கொடுக்க உங்க கூட இருக்கிறாரு. நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ பியூலா, நீ எப்சிபா, நீ சீயோன் குமாரத்தி. அப்படி என்று உங்களால் சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரி என்று உங்களை என்னைய பார்த்து கர்த்தர் சொல்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்பா அலையிலுயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க அலையிலுயா. இப்போ நீங்கள் யார், உங்களுக்குள்ளே யார் இருக்கா? நம்ம எப்படி இருந்தோம்? கழுது போல இருந்தோம், கழுது போல இருந்தோம். ஆனால் இந்த கழுதையை நினச்சி வந்தார் ஒருத்தர். அலையிலுயா. அதே போல தான் இன்றைக்கி உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவரை வர வைங்க நீங்கள். ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலைகள் அவர் உங்களை விட்டு போகிற ஒரு நிலைமைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்மகிட்ட வாசம் பண்ணுவார், இருப்பார். ஆனால் நம்ம அவர் ஒரு சில நேரங்களில் வெளியே பற்றி விட்டுறோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? கடந்து வரணும். பார்த்துக்கணும். நான் இந்த 40 நாட்களாக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பகுத்தறிகிற வரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த 9 வரத்தில் பகுத்தறிய வரங்களில் அப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க, எதில் தலையிட்டிருக்காங்க, எந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது யோசிக்கும் போது பெரிய பெரிய பாவம், பெரிய பெரிய பிரச்சனை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனை தான். அந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கு நீங்கள் இடம் கொடுப்பதுனால தான் சில போராட்டங்களை நம்ம ஜெபத்துக்கு தாமதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்குது. என்னென்னு கேட்டால் பகை, கசப்பு, பகை, கசப்பு, மேற்றின்மை, பெருமை, நீ பெரியாளா நான் பெரியாளா, அந்த அந்தஸ்து அப்படிங்கிற சிம்டம் நம்ம உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பாகுபாடு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. உயர்ந்தவனும் அல்ல, தாழ்ந்தவனும் அல்ல. எல்லாரையும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, அப்போது தான் அவர் நம்ம கூட என்ன செய்வாராம்? வருவாராம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம ஒரு சில நேரங்களில் இயேசு வருவதுக்கு முன்னால் நம்ம பழைய வாழ்க்கை வாழ்ந்தோம், பல கசப்புகளை வாழ்ந்தோம், பகையை சம்பாதிச்சோம், பாவத்துகள் கடந்தோம், குப்பையில் கடந்தோம், அநியாயம் மன்னோம், அட்டலையை மன்னோம், நாசபோசத்தை தலையிட்டோம், தேவையில்லாத வாக்குவதை தலையிட்டோம். ஆனால் அந்த இயேசு தேடி நீ இப்படிப்பட்ட தனிமையில் கஷ்டப்பட்டு கிடக்கிற, நான் உன்ட்ட உட்கார்றேன் வான்னு சொல்லி நம்மளை சுத்திகரித்து பாவத்தை மன்னிச்சு ஞானஸ்தானத்தை கொடுத்து நமக்குள்ளே உட்கார்றார். உட்காரும்போது அவர் நமக்குள்ளே செயல்படுத்துகிறார். என்ன செய்கிறாரு? உன்னை எப்படி உயர்த்துவது, உன்னை எப்படி வாழ வைப்பது, உனக்கு எப்படி சுகத்தை கொடுப்பது, உன் சந்ததியை, உன் பிள்ளைகளை எப்படி வாழ வைப்பது, உன் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது, உன்னை எப்படி முன்னேற்றுவது, உன்னை எப்படி உயர்த்துவது, உன்னை எப்படி பரலது கொண்டு போகிறதுக்கு உன்னை எப்படி வழி நடத்துவதுங்கிற எல்லா காரியத்திலுமே தலையிட்டு உன்னை அப்படியே பக்குவப்படுத்தி சொல்லிக் கொடுத்து கரம் பிடித்து ஒன்று நடத்திக்கிட்டே வர்றாரு. இப்படி வரும்போது நமக்குள்ளே சில உலகங்கள் உள்ளே உட்காரும்போது அவர் அமைதியாகிறார். எதுவுமே அவர் கற்றுக் கொடுக்க மாட்டார். அவர் ஆலோசனை கர்த்தர், ஆனால் ஆலோசனை கொடுக்க மாட்டார். நடக்க வேண்டிய வழியை காட்டுவேங்கிறார், ஆனால் காட்ட மாட்டார். உனக்கு முன்னால் போய் நான் என் சமூகம் உனக்கு முன்னால் போகுங்கிறாரு, ஆனால் போக மாட்டேங்குது. எப்பெல்லாம் இந்த மாதிரி காரியம் நமக்கு நடக்குது? அவர் ஆலோசனை கர்த்தர்னா நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு. என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லுங்கிறார், அது போகணும். அப்போ தான் எந்த பாதையும் கரடு முறை இருக்காது. ஆனால் ஏன் நம்மளுக்கு கரடு முறை வருகிறது? ஏன் பாதையில் கோணல் வருகிறது? ஏன் எடுத்த காலத்தில் ஜெயம் வரல? ஏன் நம்மளுக்கு தேடி தேடி பகை வருகிறது அப்படின்னு கேட்டால், அவர் உள்ளே உட்கார்றாரு. உட்காந்து நான் கழுதையில் உட்காந்தது போல் நான் உனக்குள்ளே உட்காந்து உன்னை ஒரு மேன்மையான இடத்துல எல்லாரும் என்னை எப்படி கனப்படுத்துகிறாங்களோ அதே போல் உன்னை கனப்படுத்துறதுக்கு நான் உன்னை தெரிஞ்செடுத்துருக்கிறேன், உன்னை அழைச்சிருக்கிறேன். உன் காலு குப்பையில் கடந்துச்சு, ஆனால் உன் காலு குப்பையில் படக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை விரித்து அந்த உயர்ந்த வஸ்திரத்தை மேலே அந்த கழுதை நடந்து வருது. அதே போல தான் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் நடத்தும்படி கழுத்தை நம்மளை வச்சிருக்கிறார். அந்த கழுதை குப்பை மட்டும் இருந்துச்சு, ஆனால் கழுதை மேலே இயேசு உட்காந்தோடனே தரையில் நடக்கலையா? எதில் நடக்குது? பெரிய பெரிய பட்டு துணி, பெரிய பெரிய வஸ்திரங்களை என்ன செய்கிறாங்க? ரோட்டில் என்ன செய்கிறாங்க? விரிக்கிறாங்க. இருக்காம அது ஆசிமாது. அவர் அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். வழியில பரப்பினார்கள். அந்த கழுதை கால் குப்பையில் படலை, மண்ணு தரையில் கூட படலைங்க. அது உயர்ந்த வஸ்திரத்தை மேலே அந்த காலை வச்சு நடந்து போதுங்க. ஏன்னா ஏன் நடந்து போகுது அப்படின்னு கேட்டால், அந்த கழுதை இயேசு உட்காரதுக்கு முன்னால் குப்பை மேட்டில் கிடந்துச்சு, முச்சந்தியில் கிடந்துச்சு, 4 ரோட்டில் முக்கு ரோட்டில் கிடந்துச்சு. ஆனால் இயேசு அந்த கழுதையை கூட்டிகிட்டு வர்றாங்க. இயேசு அந்த கழுதையில் உட்கார்ந்த உடனே அது நடக்கிற ராஜபாதையாக மாறிவிடுகிறது. உயர்ந்த வஸ்திரம் கால் வைக்கிது. அதே போல தான் இயேசு உங்களுக்குள்ள உட்கார்ந்தாருன்னா
உங்கள் நட உயர்ந்த வசத்தில் இருக்கணும். ஆனால் அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வர வேண்டும். ஆனால் எப்போ உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்தாலும் அவர் எப்போ உங்களை விட்டு விலகிறார் தெரியுமா? எப்போ அவர் உள்ளே இருந்து அமைதியாக இருக்கிறார் தெரியுமா? அவர் செயல்படுத்த முடியல. நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் அப்படின்னா நம்ம எங்கே போகணும், எங்கே வரணும், என்ன செய்யணும் எல்லாம் அவர் சொல்லித்தரணும்ல. அவர் சொல்லி கொடுத்தா கரெக்டாக இந்த பிரச்சனை இல்லாமல் போகும்ல. அப்போ பிரச்சனை வருதுல்ல, அப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ அவர் சரியாக சொல்லித்தரலன்னு தானே அர்த்தம். அப்போ பிரச்சனை வருதுன்னா நம்மளாக போய்கிட்டு இருக்கோம், அவர் சொல்லித்தரலன்னு அர்த்தம். நீ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிற, நீ ஒரு வேதனையில் மாட்டிக்கிற, நீ ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிற. அப்போ அவர் உள்ளே இருந்தார்னா உன்னை கஷ்டத்துக்குள்ளே சிக்கலுக்குள்ளே மாட்ட விட மாட்டார். அப்போ ஏன் மாதிரி மாற்றோம் அப்படின்னு கேட்டால் அவர் உள்ளே இருந்து செயல்படுத்த முடியல, உள்ளே இருந்து நடைமுறையில் கொண்டு வர முடியல. நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும். நீ முன்னாடி போனால் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டோ, எந்த ஒரு கீழே விழுதலோ, எந்த ஒரு போராட்டமோ உனக்கு வராது. நான் முன்னாடி போகிறேன், உன் கோணலை செவ்வையாக்குவேன் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு நான் ஆலோசனை கருத்தார். நீ எங்கே போகணும், எங்கே வரணும், இந்த வேலையை பார்க்கணுமா, அந்த வியாபாரம் பண்ணணுமா, இந்த இடத்துல உட்காரணுமா, இங்கே படிக்கணுமா, வைக்கணுமா, எல்லாத்தையும் உனக்கு நான் ஆலோசனை கொடுத்து இன்றைக்கி போ, இன்றைக்கி போகாத, இன்றைக்கி உட்காராத, அவனை பார்க்காத, அவனை பார்க்க போகாத, இந்த நபரை அப்படிலாம் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுத்து நீ எப்படி போகணும்னு சொல்லிக் கொடுத்து உனக்கு ஆலோசனை கொடுத்து தான் உன் குடும்பத்தை நடத்துவேன். அதுக்கு தான் நான் உனக்குள்ளே உட்காந்துருக்கிறேன் அப்படிங்கிற. அப்போ நம்ம தவறான ஒரு ஆலோசனையில் போய் விழுந்துட்டு அப்படின்னு கேட்டால் அப்புறம் அவர் ஆலோசனை கொடுக்கல, நம்ம ஆலோசனையில் போகிறோம். அப்போ அவர் உள்ளே வந்தார்னா ஆலோசனை கொடுப்பார். அப்போ எப்போ நம்மளுக்கு அவர் ஆலோசனை கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன் நடக்க வேண்டிய வழியை காட்ட மாட்டுறாரு? ஏன் நெருக்க நம்மளை சூழ்ந்து இருக்கிறது? ஏன் பிரச்சனை மாற மாட்டேங்குது? ஏன் இருந்த அந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது? இருந்த நெருக்கம் ஏன் இருந்துக்கிட்டு இருக்குது? இருந்து விடுதலை கிடைக்காதா? அவர் உள்ளே வந்துட்டார்ல, என்னை நடத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர், அப்பத்தையும் தண்ணீரை ஆசிர்வதித்து நோயை என்னை விட்டு விளக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு நோய் வருது? அப்புறம் அப்பம் தண்ணீர் ஆசிர்வதிக்கமாக போகிறது? இப்படிப்பட்ட சொல்லியிருக்கிறார்கள், இப்படி வாக்கை கொடுத்துருக்கல, இப்படி ஒரு வாக்கு தத்தங்களை பெற்றோம். அப்போ ஏன் கோணலும் மாறு மனுவில் ஒரு சில போராட்டங்கள் ஏன் நம்முடைய குடும்பத்தில் வருகிறது? ஏன் முறுமுறுப்பு வருகிறது? ஏன் சண்டை வருகிறது? ஏன் பிரிவினை வருகிறது? ஏன் போராட்டம் வருது? ஏன் பகை வருது? அவர் உள்ள இல்ல. காரணம், அவர் உள்ள வந்தார்னா அவருக்கு பெயர் சமாதானக்காரர். அவர் சமாதானக்காரர். உன் குடும்பத்துக்குள்ள, உன் உள்ளத்துக்குள்ள இருந்தானா உன் குடும்பத்தில் சண்டை வராது, உன் குடும்பத்தில் பிரிவினை வராது. உன் சொந்த, உன் உறவு, உன் நண்பர்கள் யாரு உன்னை பயக்க மாட்டார்கள். உன்கிட்ட கூட பழகிறவங்க, உன்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே சமாதானமாக தான் வாழ்வாங்க. காரணம், உனக்குள்ள இருந்து செயல்படுத்துகிறவர் சமாதானக்காரர். அப்ப சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா அந்த சமாதானக்காரர் உனக்குள்ள இல்ல. உன் குடும்பத்தில் 4 பேத்துல பகை, 4 பேத்துல சண்டை, 4 பேத்துல போராட்டம். ஏன் அப்படின்னா உள்ள அவர் இல்ல. இருந்தார்னா அவர் உன்னை பகைக்க விட மாட்டார். அவருக்கு பெயர் கொலைசில் 1:20. அவர் சிலுவையில் சிந்தி ரத்தத்தினாலே சமாதானத்தை. அப்போ சமாதானக்காரன் உனக்குள்ள இருந்தால் நீ போகிற ஆள்கிட்ட, வர்ற ஆள்கிட்ட, பேசுகிற ஆள்கிட்ட, தொழில் பண்ணுற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எல்லாருமே உங்கள்கிட்ட அன்பாக தானே பேசுவாங்க, இறக்க தானே பேசுவாங்க, சமாதானம் பேசுவாங்க. அப்போ ஏன் போகிற இடத்துல வர்ற இடத்துல சண்டை, ஏன் பகை, ஏன் பிரிவினை, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், இவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் வருது? அவர் உள்ளே இருந்தார்னா இந்த மாதிரி பிரச்சனை உன்னை தலையில விட மாட்டார் அவர். ஏன்னா அவர் பேர் சமாதானக்காரனர், அவர் நித்திய பிதா, பரலோக வேந்தன். அப்போ நீங்கள் புரியணும், ஏன் எனக்கு போகிற இடத்துல போகிற பகை வருது, நான் போகிற இடத்துல போகிற ஏன் சண்டை வருது, நான் இப்போ ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த சமாதானக்காரன் உனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி பகை வந்துக்கிட்டே இருக்குது? இந்த வாரம் ஃபுல்லாக பகை, இந்த வாரம் ஃபுல்லாக சண்டை, எவனை பார்த்தாலும் சண்டை, எவனை பார்த்தாலும் போராட்டம், நான் யார்ட்டையும் அன்பாக பேச முடியல, எவனை பார்த்தா என்னை பயக்கிறானே, அப்படி சூழ்நிலை உனக்கு வந்தால் உனக்குள்ளே சமாதானக்காரர் உனக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். கழுதையாக கிடக்கும்போது, கேப்பராட்டு கிடக்கும்போது உட்கார்ந்தார்ல, நடத்தினார்ல, தேவைகளை செஞ்சிட்டார்ல, சாகப்பற நம்மளை தூக்கி நிப்பாட்டினார்ல, அவனை படும்போது அவனத்தை மாற்றி அமைச்சார்ல, அமைச்சு உள்ளே உட்காந்துட்டார்ல. அப்படின்னா அவர் உட்கார்ந்தாருன்னா உங்களை சீர்படுத்துவார், உங்களை சிறப்படுத்துவார், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், அவர் சமாதானத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யத்தான் இயேசு நம்ம மேலே உட்கார்ந்துருக்கிறார். கையை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. குட்பிரடிக்கு முன்னால் இதெல்லாம் சரி பண்ணணும், நீங்கள் சரி பண்ணணும். ஆமே அல்லையா? புரிஞ்சவங்க அல்லையா? புரியலங்க சொல்கிறவங்க அல்லையா?
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. புரியுது எல்லாத்துக்கும், ரைட். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். எபேசியர் 4:22-32. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதி. கவனிங்க, உங்கள் உள்ளத்திலே, உங்கள் இருதயத்தில், உங்க ஆவில, உங்க ஆத்துமால பழைய பிரச்சனை, பழைய கஷ்டம், பழைய நெருக்கம், பழைய சாபம், பழைய முறுமுறுப்பு, பழைய சண்டை, பழைய புகை, இதை எல்லாத்தையும் கலைத்து தூக்கி எறிந்து விட்டு புதிய மனிதனை புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்ன நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு, சொல்லுங்க, ஆரம்பம் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், நம்ம வறட்சி செழிப்பாகட்டும், நம்ம வறட்சி செழிப்பாகட்டும், புதிய நாளுக்குள் என்ன நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வறட்சி பணப்பிரச்சனைங்கிற வறட்சி அது செழிப்பாக மாறுகிற ஒரு சூழ்நிலை இந்த நாட்களிலே வந்திருக்கிறது. உன்னுடைய வெட்டாந்தரையில், காஞ்சி போன பூமியில் என் தகப்பன் உங்கள் குடும்பத்தில் நீர் ஊற்றை உண்டு பண்ணுகிற ஒரு காலத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. அவாந்தர வெளியிலே உங்களுக்கு ஒரு பாதையை போடப்படி கர்த்தர் இறங்கியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒன்றுமே இல்லை. சிம்பிள் மேட்ரு. ஒன்று, பழைய மனிதனை கலைத்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். அப்போனா பழைய காரியங்களை எதுவுமே எடுத்து வாசிங்க திருப்பி. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக. ஏன்னா சொல்லுங்க, என் உள்ளத்திலே, என் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அப்புறம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை நான் தரித்து கொள்வேன். இந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க பாப்பலே. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவன் எப்படி உங்களை படைச்சாரோ, எப்படி உங்களை உருவாக்குறாரோ அப்படியே புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இதை மட்டும் கரெக்டாக புதிய மனிதனை தரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிக்கல் புடுங்கல் கூட வராதுங்க. கேரண்டி தர்றேன். அப்போ என்ன சொல்கிறாரு, பழைய மனிதனை கலைத்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்யணுங்கிறார்? இந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. கெட்டு போறதுக்கு உண்டான பழைய மனுஷன் உள்ள இருந்தா அவனை களைச்சு போட்டு வெளியே எரிஞ்சிருங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் எல்லாம் சொல்லுங்க, என் உள்ளத்திலே. அறிக்கைடுங்க, என் உள்ளத்திலே என் ஆத்துமால புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட நான் புதிய மனிதனை அணிந்து கொள்வேன், தரித்து கொள்வேன். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக அறிக்கைடுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இதை மட்டும் சொல்லிட்டேன். அடுத்து இன்னொரு ஒரு சின்ன காரியம். யாக்கோபு 1:19-22. யாக்கோபு 1, இங்கே இருங்க. இயேசு உள்ளத்தில் வந்துட்டாருன்னா அவர் செயல்படுத்துவார். என்ன செயல்படுத்துவார்?
உங்களை நல்வழியில் நன்மைகளை செயல்படுத்துவார். ஆனால் அவர் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுத்தாமல் இருப்பதுக்கு உண்டான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதான் ரீசன். வாசிங்க. ஆகையால் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாது? நடப்பிக்க மாட்டாது. மனுஷ கோபம் இருக்கு, தேவ கோபம் ஒன்று இருக்கு. மனுஷ கோபம் நீதியை கொண்டு வராது, பிரச்சனை தான் கொண்டு வரும். தேவ கோபம் வந்து நன்மையை கொண்டு வரும். ஏசப்பாவுக்கு 2 இடத்துல கோபப்பட்டார். 2 இடம் தான். 2 இடம். ஒன்று ஜெபம் பண்ணுற இடத்துல வியாபாரம் பார்த்தாங்க, சாட்டை பின்னார். இன்னொரு இடத்துல சூம்பி போன கையை நல்ல கையை மாற்றும் போது சினங்குண்டுன்னு போட்டிருக்கு. ஓகே, அப்போ இது நியாயமான கோபம், இதில் நீதி இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவையில்லாத கோபம். குழம்பு சரியில்லைன்னா கோவப்படுறோம், சோறு ஆக்கலைன்னா கோவப்படுறோம், வீடு சுத்தம் இல்லைன்னா கோவப்படுறோம், பணம் கொடுக்கலன்னா கோவப்படுறோம், இந்த வாரம் சம்பளம் கொடுக்கல கோவப்படுறோம், இந்த வாரம் காசு கொடுக்கல கோவப்படுறோம். இந்த கோபம் வந்து என்ன செய்யுமா? தேவனுடைய நீதியை என்ன செய்யாது? வெளிப்படுத்தாது. அடுத்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் எல்லாம் சொல்லுங்க, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையாக இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் இதை வாசிக்க திருப்பி இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்ப்போம். இங்கே இருங்க. ஆகையால் நான் சொல்லுங்க. ஆகையால் நான் எல்லாவித அழுக்கையும் எல்லாவித கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டுட்டு. இப்போ வாசிக்க தெரிஞ்சு வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் வசனத்தை சாந்தமாய் உள்ளே ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒழிக்க வேண்டியதை ஒழிச்சிட்டு தான் இதை உள்ளே கொண்டு வரணும். ஒழிக்க வேண்டியதை ஒழிக்காமல் உள்ளே வச்சுக்கிட்டு இதை கொண்டு வந்தீங்கன்னா செயல்படாது. ஓகே, எல்லாம் சொல்லுங்கள். நான் ஒழிக்க வேண்டியதை ஒழிச்சிட்டு வசனத்தை உள்ளே கொண்டு வருவேன். ஒழிக்காமல் உள்ளே கொண்டு வந்தால் அந்த வசனம் எனக்குள்ளே செயல்படாது. எனக்குள்ளே செயல்பட வேண்டும் என்றால் நான் ஒழிக்க வேண்டியதை ஒழிப்பேன். எதை ஒழிக்க வேண்டும்? எல்லாவித அழுக்குனா ஏகப்பட்ட அழுக்கு, ஒரு அழுக்கு 2 அழுக்கு, ஏகப்பட்ட அழுக்கு. அப்புறம் இன்னொன்று துர்குணம் என்ன செய்யணுமா? ஒழித்து விடணுமா? ஒழித்து விட்டுட்டு நீங்க என்ன செய்யணுமா? அடுத்து 1 பேதுரு 2:1-3 இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி. அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் வளரும்படி. எப்படி போட்டிருக்கு? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைய போல கலங்கமில்லாத திருவசனமாக ஞானப்பாலை அருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை அந்த ஞானப்பாலை குடிப்பதுக்கு முன்னால் நீங்கள் ஒழிக்க வேண்டிய காரியம் என்ன? திருப்பி சொல்லுங்கள். ஒழிக்க வேண்டிய காரியம் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு அப்புறம் என்ன போட்டிருக்கு? நீங்கள் வளரும்படி. நீங்கள் வளரணும். அப்போ நீங்கள் வளரும்படி அப்படின்னா இதெல்லாம் ஒழிச்சா தான் நீங்கள் வளர முடியும். இல்லைன்னா வளர முடியாது. தொழிலில் வளர்ச்சி இருக்காது, பிஸ்னஸில் வளர்ச்சி இருக்காது, வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்காது, படிப்பில் வளர்ச்சி இருக்காது, ஞானத்தில் வளர்ச்சி இருக்காது, எந்த கன்றாவிலும் வளர்ச்சி இருக்காது. இதை ஒழிச்சுவிட்டு இதை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மந்தை பெருகுவது போல கர்த்தர் உங்களை பெருகவே 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 பெருக பண்ணுவார். ஆமே, அல்லேலூயா, அல்லே சொல்லுங்கள். மந்தை பெருகுவது போல பெருக பண்ணுவார். அப்போ ஒழிக்க வேண்டியதை ஒழிக்கணும். சகலவித துர்குணங்களையும் வஞ்சங்களையும் ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வசனத்தை உள்ளே கொண்டு வரணுங்கிறாரு. நீ அதை ஒழிக்காமல் உள்ளே கொண்டு வராத, செயல்படாது. ஆமே, புரிஞ்சவங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டா இயேசு பாசமாய். ஆமென்.
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நீடாது. இப்போ சொன்ன காரியத்தில் தயவுசெய்து எல்லாரும் கவனமாக இருங்க. இன்னும் 3 நாளில் உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு அற்புதம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இதெல்லாம் தூக்கி அவர் ஒலிக்க சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை, நீ தலையில் நில்லுமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, ஒளி உன்கிட்ட இருக்க எடுத்து போடு, நான் வந்து உள்ளே வந்து உட்காடுறேன். உள்ளே வந்து உட்காந்து நான் செய்கிற காரியத்தை நீ பாரு, பெரிய ப்ரொமோஷன் ஒன்று கிடைக்க போகுது. வேலை இல்லையா, வேலை கிடைக்க போகுது. உன் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. நான் உள்ளே வந்தேன்னா உன்னை வளர வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமா, அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளரும்படி. அப்படின்னா உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் படிப்பில், எல்லா காரியத்திலுமே ஒரு வளர்ச்சி இருக்கிறது. இந்த வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. அவர் உள்ளே வந்து இந்த வேலை செய்வார். ஆனால் அவர் உள்ளே வந்துட்டோன்னே நீங்கள் இந்த மாதிரிலாம் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செயல்படுத்த முடியாது. வசனத்தை கேட்குறாங்க, வசனம் வளருது, உலகத்தை உள்ளே கொண்டு வர்றாங்க, முள்ளை உள்ளே கொண்டு வர்றாங்க, வசனம் வளருது, முள் நெருக்குது, வசனம் வளர முடியல. அதனால் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் வந்து எனக்கு கற்பித்தார். சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்குது, இதை முடிக்க சொல்லிடு. நான் வந்து ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் 3 நாளுக்குள்ளே என் பிள்ளைகளுக்கு நான் அற்புதம் பண்ண போகிறேன். அவங்க இந்த 40 நாளும் தொடர்ந்து எந்தெந்த காரியத்தை தொடர்ந்து கேட்டு வந்தாங்களோ அந்த காரியத்தில் நான் வந்து சக்ஸஸ் பண்ண போகிறேன். அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அதை உடைக்க போகிறேங்கிறாரு. மாற்றத்தை நம்புகிறவங்க அல்லேலூயா. இங்கே முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், பண பிரச்சனை எல்லாமே மாறப்போகுது. பண பிரச்சனை மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்கள். எப்படி மாறும் அப்படிங்க கேட்கக்கூடாது. காற்று வராது, பள்ள நிரம்பு. மழை வந்தால் தானே பள்ள நிரம்பு. மழை வர எப்படி நிரம்பு? நிரப்புகிறவர் அவர். எப்படி வரும்னு கேட்க வேண்டாம். மீன் வாயில் எப்படி பணம் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? மீன் யார் மூலமாக பணத்தை முழுங்குச்சு, எப்படி முழுங்குச்சு தெரியுமா உங்களுக்கு? தேவையில்லை. யார்கிட்ட முழுங்க எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை வரி கட்டுறதுக்கு பணம், எனக்கு தேவை கடன் அடைக்க பணம் வந்துருச்சு. என்ன உற்பத்தி ஆச்சு எப்படி தெரியுமா? என்ன வந்து ஒரு மண்ணில் தண்ணி ஊறுற மாதிரி என்ன ஊறுச்சு, கடன் அடைக்க உதவி பண்ணார். அதே மாதிரி தான் உங்களுடைய பண பிரச்சனைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்ய போகிறாரு. யோபுக்கு எப்படி அற்புதம் பண்ணார். இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள், பணப்பிரச்சனை இல்லாமல் கர்த்தர் ஆக்க போகிறாரு. ஆமி சொன்னவங்களுக்கு மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இனி பணப்பிரச்சனையே வராது. உங்கள் கையின் பிரயாசத்தை, இதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடு. நம்ம வந்து அடிக்கடி என்ன செஞ்சிடும் தெரியுமா? இந்த உபாகம் 28 அநேக ஜாதிகளுக்கே கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். இந்த வசனத்தை வந்து நம்ம மறந்தே போயிடுறோம், வசனத்தை நிற்க மாட்டோம். நம்ம எல்லோரும் கடன் கொடுக்குறாள், ஆனால் கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வாக்குத்தத்துக்கு மீறி நம்ம சில வேலைகளை பண்ணுறோம். என்ன செய்ய சூழ்நிலை அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுறான். வாக்குத்தத்தை பிடிக்கிறேன், ஏன்னா அவர் உள்ளே இல்லைல்ல. உள்ளே வந்துட்டு அவர் அமைதியாக இருக்கிறார், அமைதியாக இருக்கார். படகுல வந்து படகு பிராணம் போயிட்டுருக்கு. ஐயா தலையில் கை வச்சு ஐயா தூங்கிட்டு இருக்கார். ஐயா ஏசையா தலையில் தூங்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட அலை அடிக்குது, அங்கிட்டு போராட்டம் வருது, கடல் கொந்தளிக்குது, படகு உள்ளே போய் மேலே வருது. எவனா யாராச்சும் இந்த நேரத்தில் தூங்குவாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். படகு இப்படி போடுது, படகு அப்படி ஆடுது, படகு இப்படி போய் மேலே வருது. ஆனால் அவர் நல்லா அழகாக குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கார். ஐயா தூங்கிட்டு இருக்காரு. அதே போல தான் உனக்கு போராட்டம், கடன் பிரச்சனை, அவமானம், நிந்த, துக்கம், அவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கணும், இந்த இடுப்பு வலி, இந்த முட்டு வலி, இந்த தலைவலி, ஐயோ ஆஸ்பத்திரி போகணுமே, பணம் இல்லைமே, பெட்டில் சேர்க்கணுமே, இப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளே நீ போயிட்டு இருக்கிற. ஆனால் ஐயா உள்ளே உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறார். ஹலோ, ஐயா உள்ளே உட்காந்து என்ன செய்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறார். எப்போ அந்த படகு கடல் அலை கொந்தளிப்பு சூழல் எப்போ நின்றுச்சு? படகுக்குள்ளே தான் இருக்கிறார். படகுக்குள்ளே தான் இருக்கிறாரு. 12 சீசர்கள் படகுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. மரண போராட்டம். இன்றைக்கி நம்மளுக்கு இப்படிப்பட்ட மரண போராட்டம் வருதா? நிந்த வருதா? அவமானம் வருதா? கடல் கொந்தளிக்குதா? படகு மேலே போதா, கீழே வருதா? படகு இப்படி வருதா? ஆனால் உள்ள ஐயா என்ன செய்கிறாரு? நம்ம ஐயா, நம்ம ஏசையா, நம்ம மீட்பரு உள்ள அழகாக உட்காந்து, நீ எப்போ ரசிக்கப்பட்ட, எப்போ ஞானத்தை எடுத்தையா, அப்போயே உள்ளே வந்துட்டேன் மக்கா, உள்ளே வந்துட்டேன். ஆனால் என்னை நீ தூங்க விட்டுக்கிட்டு இருக்க, என்னை ஏன் தூங்க விடுற அப்படிங்கிறாரு.
ரெண்டாவது நான் செயல்படுத்த முடியல. ஏன்னு கேட்டால், நீ சகலவித துர்குணத்தையும், சகலவித கசப்பையும், சகலவித சண்டையும், சகலவித பகையும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இருந்தா என்னால் செயல்படுத்த முடியாது. குப்பை இருக்கிறத நான் வந்து நிற்க மாட்டேன். கழுத ஒரு பயில ஏறாத கழுத, பரிசுத்தமான கழுத, வாலிப கழுத இல்லை, கொஞ்சம் வயசு கழுத, ஒரு காயப்படாத கழுத, அழகான கழுத, நீட்டான கழுத, அப்படி முடியலாம் புசு புசுன்னு இருக்கு கழுத. கழுதையை பார்த்தா தொடர்ந்து போல இருக்கு, மூஞ்சி பார்த்து தொடர்ந்து போல இருக்கு, அவ்வளோ அழகான கண்ணு, பாவத்தை அறியாத கழுத வந்து உட்கார. அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து உட்காருவார். கழுதை கண்டதை தின்னுபிட்டு வந்துட்டு உட்காந்தா இயேசு வரமாட்டார். இயேசு வரமாட்டார். அவர் தவிடையும் புண்ணாக்கையும் சாப்பிட்ட கழுதை, கண்டதை சாப்பிடல. ஆனால் இயேசு அழகாக இருக்கு, பரிசுத்தமாக இருக்கு, உள்ள கசப்பு இல்லை, கழுதை யாருடையும் சண்டை போடல, அந்த கழுதை யாரையுமே பார்க்கல, யாருடைய வம்புக்கு போல, அடுத்தவன் தொட்டியில் வச்சிருக்க தண்ணியை போய் குடிக்கல, அடுத்தவங்க இருக்கிற அந்த உணவை போய் சாப்பிடல, அடுத்தவன் வச்சிருக்க தவிட போய் சாப்பிடல. அது கிடைச்சா சாப்பிடும், அது உண்டு, அது வேலை உண்டு. அப்படி இருக்கிற கழுதையை பார்த்து அவர் வந்து உட்கார்றாரு. அப்படிப்பட்ட கழுதை போல நம்ம இருந்த நமக்குள்ள வந்து உட்காந்து போட்டு நம்ம அடுத்த தவிட போய் திங்கலாமா, அடுத்த தீனியை போய் திங்கலாமா? ஹலோ, அடுத்த பிரச்சனை தலையிடலாமா? தலையிடக்கூடாது. அப்போ தான் அவர் உள்ளிருந்து உனக்குள்ளே செயல்படுவார். அப்போ தான் உன் தேவைகளை சந்திப்பார். அப்போ தான் உன் பிள்ளை வளர்ச்சி, உன் குடும்ப வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி எல்லாத்தையும் வளர வைப்பார். அதான் வேதம் சொல்லுகிறது, நீ வளரும்படி, 1 பேதுரு, நீ வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிரு. ஆனால் அதுக்கு முன்னால் சகல துர்குணத்தையும் ஒழித்து விட்டு நீ வா அப்படிங்கிறார். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. இதை சரியாக கையாண்டாதான் நீங்கள் முன்னேற முடியும், நீங்கள் வளர முடியும், நீங்கள் எழும்ப முடியும், நீங்கள் பிரகாசிக்க முடியும், வெளிச்சம் கொடுக்க முடியும், ஜாதிகளை சொந்தமாக்க முடியும். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். ஏன்னா இது வந்து நான் பக்குவமாக அப்படியே ஞானமாக உள்ளே இறக்கணும். இப்போ ஞானமாக உள்ள என்ன செஞ்சுருக்கிறேன்? இறங்குச்சா? இல்லை இறங்கலையா? இறங்கிருச்சுல. அப்போ நீங்கள் எப்படி நடக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களே. அவர் உள்ளே இருக்கிறாரு, ஆனால் அவரை தூங்க விட்டுறாதீங்க. படகுல ஏசப்பா போனார், சுறவலை காற்று வந்துச்சா, கடல் கொந்தளிச்சிச்சா? அவருக்கு தெரியாமல் இல்லைங்க, தெரியுங்க, ஆனால் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னு கேட்டால், ஐயரே நாங்கள் மடிய போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? உடனே அவர் எதிர்த்து வைக்கிறாரு, அற்ப விசுவாசிகள் வைக்கிறாரு. அப்போ ஒரு சில நேரங்கள் நம்மளை பார்த்து கேட்குறாரு, அற்ப விசுவாசியே, ஞானசன் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் உட்காந்து புலம்பிட்டு கிடக்க அப்படின்னு அப்பப்போ நம்மளை அப்பா மண்டையில் போட்டுக்கிட்டு இருக்கிறார். சீசரில் மண்டையில் போட்ட மாதிரி நம்மளை போட்டுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தயவுசெய்து ஏசப்பாவை தூங்க விடாதீங்க. அல்லேலூயா. கடல் கொந்தளிப்பு வருவதுக்கு முன்னமே அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவர் உள்ளே இருந்தார்னா, அவர் தூங்காமல் இருந்தால் எப்படியா புயல் காற்று வரும்? தூங்க விட்டுப்பட்டு என்னக்கான் இருக்கும். ஜாக்கிரதை. ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. வெற்றியோடு அல்லேலூயா.